சயின்ஸ்ல சால்வ் பண்ண முடியாத த்ரீ பாடி ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது விண்வெளியில கிட்டத்தட்ட ஈக்குவல் நிறை கொண்ட 2 பொருட்கள் பக்கத்துல வந்துச்சுன்னா, அது ஒண்ணுக்கு ஒண்ணு தன்னுடைய நிறைக்கு ஏத்த மாதிரி ஈர்ப்பு விசை செலுத்த ஆரம்பிக்கும். அது மூலமா ஒரு ஆர்பிட் ஃபார்ம் ஆகி சுத்த ஆரம்பிக்கும். இத டூ பாடி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இத சால்வ் பண்றதுக்கு சயின்ஸ் கிட்ட பிரிசைஸான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கு. இதுல சக்சஸ் ரேட்ங்கிறது 100%. இன்ஃபாக்ட் இத பேஸ் பண்ணி தான் நம்ம பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்லாம் அனுப்ப முடியுது. ஆனா இதே அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவுல கிட்டத்தட்ட சிமிலரான இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா அந்த இடத்துல த்ரீ பாடி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப இந்த மூணும் எதை நோக்கி இழுக்க போகுது, எந்த ஆர்பிட்ல சுத்த போகுது, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது, ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்க போகுதா இல்ல ஒண்ணு மட்டும் தனியா பிரிஞ்சு போகுதான்னு சொல்லி எதையுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. இப்ப இதுக்கு நடுவுல ஒரு ராக்கெட் அனுப்ப சயின்டிஸ்ட் பிளான் பண்ணாங்கன்னா ஆரம்பத்துல கால்குலேஷன்ல சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் அதனுடைய எண்ட் ரிசல்ட் எக்ஸ்போனென்ஷியல் எரரா இருக்கும். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் உடைய பாத்த பிரெடிக்ட் பண்றதுங்கிறது மேத்தமெட்டிக்கலி இம்பாசிபிள். அதனுடைய மூவ்மெண்டே கம்ப்ளீட் கேயாஸா இருக்கும். அதுல நம்முடைய சக்சஸ் ரேட்ங்கிறது கிட்டத்தட்ட 0. சரி, இப்ப இதை ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா அட்லீஸ்ட் சயின்ஸ் கிட்டயாவது டூ பாடி ப்ராப்ளம்ங்கிறது சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா சோசியல் சயின்ஸ்ல லாஸ்ட் வீடியோல பார்த்த பேஸ்லைன் பாராடாக்ஸ் படி 2 பேருக்கு நடுவுல ஜஸ்டிஸ கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். இதுல 3 4ன்னு பார்ட்டிஸ் இன்கிரீஸ் ஆகிட்டாங்கன்னா பியூர் ஜஸ்டிஸ கண்டுபிடிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். ஏன் இம்பாசிபிள்னா ரியாலிட்டிங்கிறது டூ பாடி ப்ராப்ளம் கிடையாது, அது என் பாடி ப்ராப்ளம். ஏகப்பட்ட நபர்கள் ஒரு கேஸுக்குள்ள பின்னி பிணைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள நீதியை கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். சரி, அட்லீஸ்ட் சயின்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி பிரிசைஸான டேட்டாவாது இருக்குதான்னு கேட்டா அதுவும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. ஆனா அந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ளேயே மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கும், உருவாக்கப்பட்ட பொய்கள் இருக்கும், சொல்ல மறந்த உண்மைகள் இருக்கும், திரிக்கப்பட்ட பொய்கள் இருக்கும், பாதி பொய் கலந்த உண்மை இருக்கும், நல்லதுக்காக சொல்லப்பட்ட புனித பொய்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி சுவாரஸ்யமா பேசப்படுகிற கான்ஸ்பிரசி தியரிஸும் இருக்கும். சோ இந்த குப்பைகளுக்கு நடுவுல ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால தான் இஸ்ரேல் பாலஸ்தீன் போருங்கிறது ரொம்ப நாளா முடியாம போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அது ஒரு டூ பாடி ப்ராப்ளம் கிடையாது, மல்டி பாடி ப்ராப்ளம். ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனை தாண்டி அந்த கதைக்குள்ள அமெரிக்கா இருக்கு, ஈரான் இருக்கு, ஈஜிப்த் இருக்கு, கத்தார் இருக்கு, சவுதி அரேபியா இருக்கு, ரொம்ப தூரத்துல சைனா ரஷ்யா கூட இருக்கு. சோ இதுக்கு நடுவுல காலங்கள் வேற மூவ் ஆகிட்டே இருக்கு, அடுத்தடுத்த சம்பவங்கள் வேற நடந்துகிட்டே இருக்கு. சோ ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட்னு ஒரு தீர்ப்பு கொடுக்க நினைச்சாலும் அதுவும் ஒரு வகையில அநீதியா தான் இருக்கும். சோ மேக்ஸிமம் நம்மால என்ன பண்ண முடியும்னா ப்ரோ பாலஸ்தீன் ஒரு பேஸ் லைனை செட் பண்ணிக்கிட்டு பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க முடியும். இல்லனா சப்போர்ட் இஸ்ரேல்னு ஒரு பேஸ் லைனை செட் பண்ணிக்கிட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க முடியும். இல்லனா வித்தியாசமான கான்ஸ்பிரசி தியரிஸ் பேஸ் லைனை செட் பண்ணிக்கிட்டு அத பத்தியே பேசிட்டு இருக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல எதை பத்தி பேசினாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா கடைசி வரைக்கும் நீதியை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப இது மாதிரியான ப்ராப்ளங்களுக்கு என்னதான் சொல்யூஷன்? நீதியே இல்லாம ஒரு சொசைட்டி எப்படி ரன் ஆயிட்டு இருக்க முடியுங்கிற கேள்வி உருவாகுது இல்லையா? ஆனா அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது என்னன்னு நம்ம அடுத்த ரீல்ல டிஸ்கஸ் பண்ணலாம்.